நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், மூர்க்கத்தனமாக அதை வெறுப்பீர்கள். இது நடந்துடவே கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அதுல உங்களுக்கு நன்மை இருக்கும். நீங்கள் ஒன்றை ஆசைப்படுவீர்கள், இது நடந்திருக்கலாம், இந்த கோரிக்கை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும், இந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கணும் நீங்க நினைப்பீங்க. ஆனால் அதில் உங்களுக்கு தீங்கு இருக்கும். அப்ப நம்ம அல்லாஹ்விடத்துல ஒன்னு கேட்கிறோம், இறைவா என்னுடைய இந்த துஆவை நிறைவேற்றி விடு, இந்த துஆவை அமல்படுத்தி விடு என்று நாம் கேட்கிறோம். ஆனால் அல்லாஹ் அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பான். இது உண்மையாலுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னு வைங்களேன், அது நமக்கு தீங்காக இருக்கும். அந்த தீங்கை களைப்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யலாம், நம்முடைய பிரார்த்தனையை, நம்முடைய ஆசையை அங்கீகரிக்காமல் இருக்கணும். நீ என்ன ஆசைப்பட்ட, அப்ப அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படணும் வைங்களேன், அல்லாஹ் நம்மை விட்டு தீங்கை அகற்றுகிறான், நமக்கு ஏற்படக்கூடிய அந்த தீங்கை விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்றுகிறான். இதுதான் ஒரு ஈமான் கொண்டவருடைய மனநிலையாக இருக்கணும். உடனே ஒரு பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா அதில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். தாமதமாக ஒரு பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக அல்லாஹ் தாமதப்படுத்தினான். ஒரு பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளவே படலையா, ஒரு தீங்கிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி இருக்கிறான் என்று ஒரு ஈமான் கொண்டவருடைய மனநிலை இருக்க வேண்டும். அன்பார்ந்த